ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பங்குச்சந்தை என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். பங்குச்சந்தைங்கிறது என்ன, அதுல எப்படி முதலீடு பண்ணலாம், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எப்படி என்னென்ன ஆப்ஸ்ல எல்லாம் நீங்க இதை போய் பை பண்ண முடியும், இதுல இருக்கிற சாதகமான பாதகமான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு பங்கை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியும் ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கியம். நான் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. பங்குச்சந்தை அப்படிங்கிறது நார்மலா மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பங்குச்சந்தைனாவே என்ன, ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனம் தங்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்காக தங்களின் பங்குகளை வெளியிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி அவங்க கிட்ட ஃபண்ட் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது அவங்களுடைய நிறுவனத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுங்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பங்குகளாக வெளியிட்டு அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதில் முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்குறாங்க. அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா மக்கள் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அது உள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு பங்கை வாங்கிட்டோம்னா ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய மக்களுக்கு அது தெரியறது கிடையாது. இறங்குச்சுனாவே பயப்படுறாங்க. அதாவது ஒரு பங்கினுடைய விலையில டெய்லியுமே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீங்க வாங்கின பங்கு லாபத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நாம அதையே வித்து லாபம் பண்ணலாம். ஸோ இதுதான் சாதாரணமான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க போறோம். பங்குச்சந்தை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 100 ரூபாய் நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த 100 ரூபாய்க்கு உண்டான ஷேரை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரவு வைப்பாங்க. ஸோ அது நீங்க பங்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பங்கினுடைய விலை எப்போது உயருகிறதோ அப்ப நீங்க விற்கலாம். அல்லது இல்லை, நான் இப்போவே எப்போ வேணாலும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு விற்கலாம். லாஸுக்கு வைக்கலாம், ப்ராஃபிட்டுக்கு வைக்கலாம். பட் லாஸுக்கு மோஸ்ட்லி யாரும் விற்கிறது கிடையாது. அடுத்தது, முதலீட்டாளர்களுடைய நோக்கம் மோஸ்ட்லி எதுக்காக நம்ம பங்கு வாங்குவோம் அப்படின்னா, அந்த பங்கின் விலை உயரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாங்குவோம். அது பங்கினுடைய விலை உயர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வித்துருவோம். ஓகேங்களா? சரி, இது வாங்குறது ஓகே, விற்கிறது பை அண்ட் செல் அப்படிங்கிறது நார்மலாக தெரியுது. இது எங்கே போய் நம்ம வாங்குவோம் அப்படின்னா, இதுக்கு தான் புரோக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அது வேற இன்னும் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னாவே எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் இருக்குதுங்கிறதையும் இந்த வீடியோலேயே காட்டுறேன். நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பை அண்ட் செல் பண்ணலாம். யார் மூலமாக பண்ணுவீங்க? இந்த ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு சிறு தொகை ஃபீஸாக அவங்க எடுத்துக்குவாங்க. சரி, இதுக்கு மெயினாக நான் சொன்னேன் இல்லைங்களா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் வாங்குற பங்குகளை டிஜிட்டல் முறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இந்த ஆப்பில் வாங்கி வச்சுட்டிங்கனாவே அந்த ஆப்பில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் காட்டும் ஸ்டேட் பேங்க் ஷேர் உங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. வேண்டாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையே கிளிக் பண்ணி செல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செல் பண்ணிக்கலாம். எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம், எப்போது வேண்டுமானாலும் விற்கலாம். பங்கு சந்தையினுடைய ஒர்க்கிங் டைமில் இந்த பங்குகளை எல்லாம் வாங்குறது விற்கிறதுலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இவங்க தான் இதெல்லாத்தையும் ரன் பண்ணுறாங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்தியாவில் வர்த்தகம் பெரும்பாலும் இந்த முக்கியமான இந்த 2 சந்தைகள் மூலமாக தான் நடக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று என்எஸ்சி. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம அதில் வேணுங்கிற ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, சென்செக்ஸ் இத்தனை புள்ளிகள் ஏறிச்சு, இத்தனை புள்ளிகள் இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது என்னன்னா பிஎஸ்சியுடைய குறியீடு தான் இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நிஃப்டி இத்தனை பங்கு ஏறிச்சு, இத்தனை பாயிண்ட் குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், அதாவது என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல் தரமான ஒரு 50 பங்குகள் அவங்களே பல்வேறு செக்டர்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பல்வேறு பங்குகள் இருக்கு. ஸோ இதை நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம், அல்லது நிஃப்டியுடைய ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பங்கு வாங்குறீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையா அல்லது என்எஸ்சிலையா அப்படின்ட்டு. இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு அது இருந்துச்சுனாவே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது யாருக்கிட்ட ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ்ட்ட. பார்க்குற ஆப்லாம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது உங்களுடைய ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் யார் டாப் லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கமிஷன் ஃபீஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு மாதிரி வசூல் பண்ணுவாங்க. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் முக்கியமான விஷயம், அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் ஓகே.
நீங்கள் எந்த ஒரு பங்கை வாங்குவதற்கு முன்னாடியுமே அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் எந்த பங்கையுமே தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க 100% பேர் வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. ஏன்னா உண்மையும் கூட அதுதான். என்ன காரணம்னா, ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் அதில் முதலீடு பண்ணீங்கன்னா என்ன நஷ்டம் ஏற்படுதோ அதே மாதிரி தான் கற்றுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் பண்ணி தான் பேராசைப்பட்டு தான் பணத்தை இழந்திருக்கீங்கிறத உண்மை. நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்களாம் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. உங்களுக்கு தேவை இதில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கற்றுக்கிட்டு அப்புறமா பண்ணுங்க. அடுத்து இந்த ட்ரேடிங் ஆப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ஆப்ஸ் இருந்துருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு 10 ஆப்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை தான் நீங்கள் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நார்மலாக இருக்கிற ஆப்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஜீரோதா அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது க்ரோ ஆப் அப்படிங்கிறது இருக்குது. ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறது இருக்குது. பை அண்ட் செல்ங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சுருப்பாங்க. எப்படி வாங்கணுங்கிறதையும் ஒரு வீடியோ இதில் இருக்குது, இதுலேயே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அப்ஸ்டாக்ஸு, ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், மோதிலால் ஓஸ்வால், 5 பைசா அண்ட் ஷேர்கான், இவங்க எல்லாமே இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் எல்லாமே வந்து ஆப்ஸ் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. சரி, எப்படி வந்து ஒரு பங்கை வாங்கிறது, ஹவு டு பை ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி எந்த ஆப்பில் வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். சிறு மாற்றங்கள் தான் இருக்கும், பெரிய மாற்றங்கள் இருக்காது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் பங்கு வாங்குறதே பெரிய கஷ்டம், இதெல்லாம் பெரிய தொகை செலவாகும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பங்கை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பு, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, எது செபி ரெஜிஸ்டர்டில் அதை வந்து ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அந்த இதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஈக்விட்டியில் போய்ட்டு நீங்கள் சர்ச், இந்த மாதிரி சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஏபிசி லிமிடெட் அப்படிங்கிற பங்கை நான் வாங்குறதா வச்சுக்கிறேன். அதில் போயிட்டு என்ன பண்ணணும், ஏபிசின்னு கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேடுற நிறுவனம் லிஸ்ட் ஆகி காட்டும். நிறைய அதே மாதிரியான பேரில் நிறைய இருக்கும். உங்களுடைய நீங்கள் நினைக்கிற நிறுவனம் எந்த நிறுவனம்னு பார்த்துட்டு அதையே கிளிக் பண்ணுங்க. அந்த கிளிக் பண்ணோடனே அந்த பங்கினுடைய தற்போதைய விலை என்ன அப்படிங்கிறத காட்டும். இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி லிமிடெடுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா நீங்கள் இந்த பங்கை வாங்குறேன்னா வெறும் 100 ரூபாய் இருந்தால் போதுமானது. அதுக்குன்னா சின்ன ஃபீஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் பல லட்சம் போட்டால் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், செல் பண்ண முடியும், பை பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, முற்றிலும் தவறு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தொகையோ ஒரு பங்கு வாங்கினால் போதுமானது. ஒரு பங்கினுடைய விலை 5 ரூபாய்க்கும் இருக்குது, சில நிறுவனங்களுடைய பங்குகளின் விலை 10 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது, 5000 ரூபாய்க்கு இருக்குது, 10,000 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற நிறுவனத்தை பொறுத்தது. ஏபிசி லிமிடெட்னா நான் 100 ருபீஸ்க்கு பை பண்ணணும் அப்படின்னா, சரி எத்தனை பங்கு வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணோம் இல்லைங்களா. ஒரு பங்குனா நான் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணால் போதும். இதே வந்து 10 பங்குகள் வேணும்னா குவான்டிட்டியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 பங்குகள் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு மார்க்கெட் ஆர்டரா, அப்போதைய சந்தை விலை. லிமிட் ஆர்டருங்கிறது நான் சொன்னேன்ல, அதாவது நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வந்தால் 99 ரூபாய்க்கு வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி மார்க்கெட் ஆர்டர் போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா 10 ப்ரைஸுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாங்குறாங்க. பை கொடுத்தீங்கன்னா பை ஆகிக்குது. இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து நார்மலாக எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், எப்படி வந்து இதில் சம்பாதிக்கலாம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கரெக்டான நிறுவனத்தை கரெக்டான நேரத்தில் வாங்கினால் மட்டுமே நம்மளால் வந்து இதில் சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நஷ்டம் ஏற்படும். உண்மையை சொன்னால் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறுவனத்தை, எந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து லாபம் தருங்கிறத உங்களுக்கு கணிக்க தெரியணும். கணிக்க தெரியல அப்படின்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்கிறதே கிடையாது. வாங்குங்க, லாபம் பல லட்சம் கொட்டும்பாங்க. கடைசியில் ஒன்றுமே கிடையாது, இருக்கிற அமௌண்ட்டு போயிடும். இதுக்குன்னு ஒரு சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எஜுகேஷனுங்கிறது முக்கியம். ஸோ இந்த ஒரு பங்கை வாங்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் வந்து எனக்கு இறங்கினா பயந்துக்கிட்டு விற்றீங்கன்னா அதில் எப்போவுமே நீங்கள் வந்து லாபமே பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கிற ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 150 ரூபாய்க்கு போச்சுன்னா நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 150 ரூபாய்க்கு போகும்போது செல் பண்ணால் 50 ரூபாய் உங்களுக்கு லாபம். அதை விட்டுட்டு 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 98 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஐயோ இன்னொரு ரிவர்ஸில் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எந்த பங்கையுமே நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் எஜுகேஷன் முக்கியம் அப்படிங்கிறேன். அடுத்தது சில நிறுவனங்கள் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட்டுங்கிறது என்னென்னா எல்லா நிறுவனங்களும் கொடுக்க மாட்டாங்க. சில பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. பங்கு ஏறுறது அது தனி வருமானம், அதுதான் உங்களுக்கு பெரிய வருமானம். லாபம் ஆனால் இல்லை அப்படின்னா டிவிடெண்ட் வந்து சில நிறுவனங்கள் லாபம் இருக்கோ
மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினா 98 ரூபாய்க்கு வந்தால் கூட டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்கும். வருஷத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான தொகையில் அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படிங்கிறாங்க. எல்லா நிறுவனங்களும் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த எந்தெந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டிவிடெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பங்கினுடைய விலை உயர்ந்தால் உங்களுக்கு லாபம், அல்லது டிவிடெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது லாபம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மாக வச்சுருக்கவங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற பங்கை பொறுத்தது. சரி, ஸோ இந்த பங்குங்கிறீங்களே, அது எப்படி என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக என்னென்ன அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். வரிசையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். இது கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். எஃப்எம்சிஜின்னு என்னன்னா ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ். டெய்லியும் நம்ம வாங்குற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், சாக்லேட்டு, பிஸ்கட் எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம், மற்ற எல்லாமே இதெல்லாமே இந்த நிறுவனங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிலீவர் லிமிடெட் இந்த ஷாம்பூ, பிஸ்கெட்ஸ் நிறைய எல்லா நிறுவனங்களுமே கிரியேட் பண்ணுறாங்க. ஐடிசி நிறுவனம் பிஸ்கெட்டு, நோட் புக் இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கிறாங்க. சரி, ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ஒரு பங்கு வாங்கணும்னா 2182 ரூபாய்க்கு ஒரு பங்கு விற்கிது. இதே ஐடிசி ஷேர் வாங்கணும் அப்படின்னா 290 ரூபாய்க்கு இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்கிது. நீங்கள் வாங்கும்போது என்ன விலைங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது கொடுத்துருக்கிறது அப்ராக்சிமேட்டான நியர்பை வேல்யூ தான். நெஸ்டில் இந்தியா 1453. பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த பிரிட்டானியா நிறுவனத்துடைய பங்குகள் வாங்கணும்னா 5262 ரூபாய்க்கு ஒரு பங்கு வித்துட்டு இருக்கு. ஓகேங்களா, பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறுவனம் லாபம் செஞ்சதுன்னா உங்களுக்கு பங்கின் விலை உயரும். பங்கின் விலை உயர்ந்தால் நீங்கள் அதை விற்றுட்டு லாபம் பெறுவீங்க. இதுதான் விஷயம். அடுத்தது டாபர் இந்தியா. இந்த நிறுவனம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டாபர் ரெட் பேஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாபர் ஆயில், நிறைய பிராண்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பங்கினுடைய விலை 444 ரூபாய்க்கு செல் ஆகுது. அடுத்தது ஆட்டோமொபைல் ஷேர்ஸ். மாருதி சுசுகி கார் தயாரிக்கும் நிறுவனங்கள், மோட்டார், அதாவது லாரி, பஸ், இந்த மாதிரியான வாகனங்கள் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 எடுத்திருக்கேன். மாருதி சுசுகி இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துடைய பங்கு இப்போத்த ப்ரைஸ் 14,395 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஃபெமிலியரான பிராண்டு. இப்போ அதை ரெண்டாவும் பிரிச்சுட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், இதில் பேசஞ்சர் வெஹிக்கிள் 2 பகுதியை பிரிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக 431 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்துடைய பங்கு 3130க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஆட்டோ 9842 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 3494 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் விளக்கமாக ஒவ்வொரு பங்கு என்ன விலைக்கு விற்கிது, இன்னைக்கு ப்ரைஸ் என்னவோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அக்யூரேட் ப்ரைஸ் வேணும்னா அன்னைக்கு என்ன டைமுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரைஸு. ஸோ அது என்ன ப்ரைஸுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பை பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எந்த ஷேரையும் நான் வாங்குங்கன்னு சொல்லலை. அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் வாங்கவும் கூடாது. அடுத்தது வங்கி சார்ந்த பங்குகளில் ஒரு 5 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 796 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது பங்கில் ஒரு பங்கு நீங்கள் வாங்க முடியும். எத்தனை பங்குகள் வேணாலும் வாங்கலாம். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கு 1379 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸ்டேட் பேங்க்கு 1047 ரூபா ஒரு பங்கு. கனரா பேங்கினுடைய பங்கு வேணும்னா 126 ரூபாய். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குடைய பங்கு வேணும்னா 730 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாமே இவங்களுமே டிவிடெண்ட் நிறைய கொடுக்குறாங்க சில பேங்க்ஸு. ஸோ டிவிடெண்ட்டும் கிடைக்கும். இதில் பங்கினுடைய விலை உயரும் போது அதுலேயும் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பங்கை பொறுத்தது. அடுத்தது ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ஷேர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 5 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாப் லெவலில் இருக்கிறாங்க. 1308 ரூபாய்க்கு அவங்களுடைய பங்கு வித்துட்டு இருக்காங்க. அடுத்தது ONGC 234. அடுத்து இருக்கிற 3 பிராண்டுமே நீங்கள் பெட்ரோல் டீசல் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஒரு பங்கு 139 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் 304 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமுடைய பங்கு 392 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பேசிக்கான விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு இன்னுமே ஆப்பில் போயிட்டு எனக்கு எப்படியெல்லாம் பை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாகவே போடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.